தினகரனிடம் பேரம் பேசுவதற்கெல்லாம் நேரம் கொடுக்கவில்லை அமித்ஷா. பாஜக தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தி மாறிடுச்சு. ஆமாம், ஜனநாயகன். நீங்கள் பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு மேலே பார்த்துக்கணும். இப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு, நமக்கு 23.5% வாக்கு இருப்பதாக அவருடைய மூளை ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறார். திரிஷா கீர்த்தி சுரேஷோட நல்லா நல்லா ஆடக்கூடிய நல்லா கேப்படாதே. ஆமாம், இல்லை மக்கள் ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்க போகிறாங்க. போன வருஷம் பொங்கல் சூப்பர் பொங்கல். ஆமாம், விஜய் பின்னால் இருந்து உதவுகிறேன், நான் முன்னாடி வந்து உங்களோட கூட்டணி சேர முடியும். இவன் என்ன சமூகம், திமுக விலைக்கு வாங்கிருமா, அதிமுக பர்ச்சேஸ் பண்ணிடுமா, கடைசியில் பொட்டியை வாங்கிட்டு காணாமல் போயிடுவானா, இப்படி அத்தனை பட்டியலும் இறுதி செய்யக்கூடிய அந்த பொறுப்பு யாருக்கு வந்திருக்கு? ஜான் ஆரோக்கியசாமி ஐயா. ஜானுக்கு வந்திருக்கு. இல்லையா, கட்சியோட தலைவர் விஜயா ஜான் ஐயா. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். என்டிஏ கூட்டணி சார்பாக மதுராந்தகத்தில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா மோடி இன்னைக்கு கலந்துக்கிட்டாரு. எடுத்தோன்னா தமிழ்ல வணக்கம் அப்படின்ட்டாரு. எப்படியா பாக்குறீங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பாராத விதமாக திரு டிடிவி தினகரன் அவர்கள், நான் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு போனா நான் தூக்குப்பட்டு தொங்கிறேன்னாரு. இன்னைக்கு அவரே இன்னைக்கு வந்து மேடையில அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற போராடுன்னு சொல்லியிருக்காரு. எப்படியா பாக்குறீங்க? இல்லை, டிடிவி தினகரனை பொறுத்தவரை டிடிவி தினகரன் தனியாக நின்று வாக்குகளை பிரிப்பதை பாஜக அனுமதிக்கவில்லை. அந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்கையா? இல்லை, நீங்கள் திமுகவினுடைய திட்டம் டிடிவி ஓபிஎஸ் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும். வேட்பாளர்களை நிறுத்தி ஒரு தொகுதிக்கு 3000 வாக்குகளை பிரிக்க வேண்டும். குறைந்தபட்சம் அவ்வளவுதான், கணிசமான வாக்கு. 3000 வாக்குகள் நீங்க அதிமுக வாக்குகளை பிரிக்க வேண்டும். 7.5 லட்சம் வாக்குகள் பிரிக்க முடியும். மிகப்பெரிய தோல்வியை அதிமுக சந்திக்கும். ஏன்னா போன தேர்தல் 21 தேர்தலில் 1000, 500, 250, 150 இப்படி 45 தொகுதிகளை அதிமுக நடந்திருக்கு. டி நகரில் 75 வாக்குகள். ஆமா, நீங்க ஜெய கருணாநிதிக்கும் சத்யாவுக்கும். உண்மையாவே ஜெயிச்சது சத்யா தான். இன்னைக்கு சபரிசனுக்காக அந்த தொகுதியை விட்டுட்டு போயிட்டார். அப்போ இது போன்ற திட்டம் ஒன்றை திமுக வைத்திருப்பதை அறிந்த எடப்பாடி டெல்லிக்கு அமித்ஷாவிடம் இந்த திட்டத்தை சொல்லுகிறார். தினகரன் உடனடியாக கொச்சி வழியாக டெல்லிக்கு அழைக்கப்படுகிறார். டெல்லிக்கு வாயா. ஏன் டேரக்டா சென்னையிலேருந்து போனா? இல்லை, மீடியாவுக்கு தெரிஞ்சு போயிடும், அரசியல் கட்சிக்கு தெரிஞ்சு போயிடும், திமுகவுக்கு தெரிஞ்சு போயிடும், உளவுத்துறைக்கு தெரிஞ்சு போயிடும், நியூஸ் வெளியாயிரும். அப்போ கொச்சிக்கு போறேன்னு டெல்லிக்கு போறார். வருகிற பொழுது கொச்சி வழியாக சென்னை வருகிறார். நேரடியாக தினகரனிடம் பேரம் பேசுவதற்கெல்லாம் நேரம் கொடுக்கவில்லை அமித்ஷா. நீங்கள் திமுக எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு அஜெண்டா, அதில் அதிமுக கூட்டணி இணைந்து கொள்ளுங்கள், அதை தவிர வேறு வழி இல்லை. ஒரே வார்த்தை தான். ஒரே வார்த்தை அதான் சொல்லிட்டாரு. எங்களுக்கு வேற நிர்பந்தம் எதுவும் கிடையாது. நீங்கள் சுகை சந்திரா வழக்கு ரெட்டை இலையை வாங்குறதுக்கு ஒரு கள்ளச்சந்தை வியாபாரிகிட்ட போய் காசை கொடுக்குறாரு கோடிக்கணக்கான. இவருடைய அரசியல் எவ்வளவுதான். அவனே பல சிறைகளில் அடைபட்டு கிடக்கிறவன். அவன் தேர்தல் ஆணையத்துக்கு காசை கொடுத்து ரெட்டலை வாங்கி இவர் கொடுத்துருவான்னு இவர் நம்புகிற சாதாரண அரசியல்வாதி டிடிவி. அந்த வழக்கில் சிறையில் அடைபட்டு கிடந்தார். ஆமா, அந்த வழக்கை பாஜக தான் மானிட்டர் செய்தது. நீங்க டெல்லி போலீஸ் எப்பவுமே மத்திய அரசு கட்டுப்பாடு தான் இருக்கும். ஆமா, அது பாண்டிச்சேரி போலீஸே டெல்லி கண்ட்ரோல் தான். அதே நிலைமையில் தினகரனுக்கு வேறு வழி இல்லை. ஏன் ஓபிஎஸ் போலின்னு கேட்கலாம். ஓபிஎஸ்ஸிடம் நீங்க வாக்குகளே இல்லை, ஆட்களும் இல்லை. எங்க நீங்க தேனியில கவுன்சிலராக கூட ஆக முடியாதுன்னு பாஜக தெரிந்து அவரை கல்வி விட்டீங்க. அவர்களை தொலைத்தொடர்புக்கு அப்பால் இதுதான்
டிடிவி அதிமுகவோடு இணைந்த வரலாறு. வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் தொகுதிக்கு ஒரு 2000 ஓட்டு பிரிக்க முடியும். 2000 3000 அதிமுக. நீங்கள் நம்மளால தான் கோட்டரு காக்கா பிரியாணி லாரியில் ஆலை ஏற்றிட்டு போகிற கும்பல் தானே. ஆமாம். அப்போ அதிமுக வாக்கு அப்படித்தான் இருக்கு. இல்லையா இப்போ இப்போ டிடி தினம் நீங்கள் சொல்கிற மாதிரி 2000 வாக்கு 3000 வாக்கு வந்து இப்போ அதிமுக கிடைச்சா அதிமுக வெற்றி பெறுமா அப்படியா? இல்லை, அதிமுகவுக்குள்ள இப்போ அமித்ஷா அஜெண்டா என்னன்னா, திமுகவுக்கு கிடைக்கிற சிறுபான்மை முஸ்லீம் கிறித்துவர்கள் தலித்து வாக்கை திமுகவிடமிருந்து பிரித்து விட்டால் திமுக காலியாயிரும். ஆனா திமுகவிலேருந்து பிரிச்சு அந்த வாக்குகள் எங்கே போவோம்? விஜய் நோக்கி போவதற்கான திட்டம் டெல்லியில் உருவாகி இருக்கு. ஓ, இப்போ விஜய்க்கு இத்தனை நாள் கொடுத்த நிர்பந்தமே அதுதான். ஓ, தனியா அந்த வாக்கு பிரி ஜனநாயகன் நீங்க பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு மேலே பார்த்துக்குவோம். விஜய் 3 கட்டளை. நீங்க யாரும் பாஜகவை விமர்சனம் பண்ணிடாதீங்க. அதே போல தொட்டு கூட பேசிடாதீங்க. கூட்டணியை பற்றி பேசி விடாதீர்கள். ஓ, ஜனநாயகன் படத்தை பாஜக முடக்குகிறதுன்னு பேசிடாதீங்க. 3 கட்டளை தனக்குத்தானே போட்டுக்கிட்டார், கட்சிக்காரனுக்கும் போட்டுட்டார். அப்போ 3ம் யாரை நோக்கி? பாஜக தான். பாஜக நீங்க ஆதவரிஜினா சொல்றாரு, எந்த அழுத்தமும் எங்களுக்கு கொடுக்கவில்லை. அப்புறம் ஏன் அழுத்தம் இல்லாம அப்புறம் ஏன் நீங்க இதுவரை மூச்சே விடல? அதானே. பொங்கல் பண்டிகை கொண்டாடவில்லை தொண்டனோடு. போன வருஷம் திரிஷாவோடும் கீர்த்தி சுரேஷ் சாரோ தலைப்பொங்கலுக்கு போனாரு. தலைப்பொங்கலுக்கு கொண்டாடியதை இப்போ திமுக ஐடிவிங்க எடுத்து போட்டு சந்தோஷப்படுறான். இந்த பொங்கலுக்கு சிபிஐ பொங்க வைக்குது. அப்போ பாஜகவிடம் மாட்டிக்கொண்டால் தப்ப முடியாது என்பது இப்பதான் விஜய்க்கு தெரியும். தெரியாதனா போய் சிக்கிட்டாரா சிபிஐ? ஆமா, நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அசரா கார்க்கே அதை விசாரிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறார். தனி நீதிபதி செந்தில்குமார் ஒருவர் தயாராக இருக்கிறார். ஆனால் ஆதவரிஜினா திமுகவிட மாட்டிக்கொள்ளக்கூடாது. டெல்லியில் போய் பார்த்துக்குவான். ஏன்னா அவருக்கு மாமனார் மேலே 250 வழக்கு இருக்கு. ஓ, யார் மேலே? மாமனார் மார்டின் மேலே 250 வழக்கு, கள்ளலாற்றி வழக்கு நிலுவையில் இருக்கு. எதுவுமே பக்கத்திலேயே வரல. அதே போல இதை நினைச்சுக்கிட்டார். ஓ, இந்த வழக்க அதே போன்று நினைத்து கொண்டார். அப்போ அது தேர்தல் பத்திர நிதியா ஒவ்வொரு தேர்தலும் கொடுக்குறாருயா, அதுதான் காரணம். அதனால பக்கத்துல வர மாட்டாங்க. இவர் கொடுப்பாரா விஜய்க்கு நடிகனாக இருக்கிற வரை அவரை பற்றி பாஜகவுக்கு அக்கறை இல்லை. ஆனால் இப்போ என்ன மாறிட்டாரு? தமிழ்நாட்டில் முதலமைச்சர்னு சொல்றாரு. ஆமா, முதலமைச்சர் நாற்காலிக்கு வருவதற்கு ஒவ்வொருவர் பட்ட பாடு தெரியுமா? கண்டிப்பா. வைகோ எத்தனை வருஷம் ஜெயிலில் கிடந்தாரு? திருமாவளவனை தலைகீழ கட்டி வச்சாங்க. ராமதாஸை திருச்சி ஜெயிலில் போட்டுச்சு அந்த அம்மா. இப்படி பல பேர் பல சிறைச்சாலையில் அடைபட்டு கிடந்த வரலாறு விஜய்க்கு தெரியாது. இப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு? நமக்கு 23.5% வாக்கு இருப்பதாக அவருடைய மூளை ஜான் ஆரோக்கியசாமி சொல்றாரு. ஒரு பக்கம் 35% இருக்கு அப்படிங்கிறாங்க. ஐயா இல்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் 70% எங்களுக்கு தான் வருங்குவாங்க. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகுதான் இவர்களுடைய கள நிலவரம் தெரியும். நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குகிற ஒரு நபர். பாஜக அவரை பார்த்து அச்சப்படுகிறது. ஓ, ஏன் அச்சப்படுகிறதுனா, கொகோலா கம்பெனியுடைய அகில இந்திய மார்க்கெட்டிங் ஹெட் யாரு? ஜான் ஆரோக்கியசாமி. ஓ, ஆப்பிள் கம்பெனின்னு இருக்குல்ல, அதனுடைய தென்கிழக்கு ஆசியாவினுடைய தலைமை பொறுப்பாளர். ஓ, சிஇஓ ரேஞ்சுக்கு. ஆமா. அப்போ இந்த நபர் எதை வேண்டுமானாலும் சந்தைப்படுத்துவார். அது மாதிரி தான் விஜய் சந்தைப்படுத்திருக்காரு. கரெக்டாக வந்துட்டீங்க. போன தேர்தலில் சித்தாராமையாவுக்கு இவர் தான் சந்தைப்படுத்தினார். ஓ, ஐபேக்கு இவர் தான் மூளை. உத்தவ் தாக்கரேவுக்கு இவர் தான் சந்தைப்படுத்தினார். இப்போ எங்க சந்தைப்படுத்த வந்திருக்காரு? விஜய் சந்தைப்படுத்த. இவர் சந்தைப்படுத்தாட்டியும் சீதாராமையா ஜெயிப்பார்னு தெரியுமியா? ஐபேக்கு இவங்க தான் வரான்னு தெரியும். இப்போ இவர் வந்து எப்படியா விஜய் கொண்டு வர போறாரு? அப்படியா? இல்லைங்க, இப்போ அதாவது இப்போ விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு விஞ்ஞானத்தின் வழியாக, செல்போன் வழியாக எந்த கருத்தையும் உருவாக்க முடியும்.
இப்படின்னு ஒரு நம்பிக்கை எந்த கருத்தையும் அளிக்கவும் முடியும். அப்போ இப்படி ஒரு கருத்து உலகம் முழுக்க பல லாபியிஸ்டுகள் இதை உருவாக்குகிறார்கள். இப்போ இதில் நம்பர் 1 யாரு? ஜான் ஆரோக்கியசாமி ஐயா. தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஜான் ஆரோக்கியசாமி. கர்த்தர் என்ன இந்த வேலைக்கு அனுப்பியிருக்காரு. ஓ, கர்த்தர் இல்ல, கர்த்தர் இந்த வேலையெல்லாம் பார்த்து விடாரு அப்படியா? இல்லை, அவரை பொறுத்த ஒரு தீவிர கிறித்துவர். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு தமிழ் தேசிய தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும். 21 சீமானுக்கு மூளையா இருந்தார். ஜெயிச்சிட்டாரையா? சீமான் ஜெயிச்சிட்டாரா? சீமான் தான் அடுத்த முதலமைச்சர். ஓ, திமுக அதிமுகவை எதிர்த்து அடுத்த முதலமைச்சர் நாற்காலி சீமான். அதிபர், தமிழ்நாட்டினுடைய அதிபரே அவர் தான். 2031 எதிர்பார்க்கலாம். இவர் அதிபர், சாட்டை துணை அதிபர். ஓ, டெப்டி சிஎம் அதிபர், சிஎம்ல அதிபர். அதிபர் தான் நேரடியா நான் அதிபர் ஆனால் அப்படித்தான் அவர் சொல்றது. அப்போ 21 வரைக்கும் எங்க இருந்தாரு? சீமானை அதிபராக்கி பார்த்தாரு. கடைசியில் அவர் அங்கிருந்து தப்பி வந்து இப்போ பனையூர் போய் செட்டில் ஆயிட்டார். பாஜக கொள்கை எதிரி, திமுக தீய சக்தி என்பதை ஜானுடைய மூலதான். ஓ, ஜானுடைய ஸ்கிரிப்ட் தான். அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல திரைப்பட நடிகர், நல்ல டான்சர், மாற்று கருத்து இல்லை, நல்ல டான்சர். திரிஷா கீர்த்தி சுரேஷோட நல்லா நல்லா ஆடக்கூடிய நல்ல கேப்படாதே. ஆமா, இல்ல மக்கள் ஏதாவது தப்பா புரிஞ்சுக்க போறாங்க. நல்லா கலைஞன், நல்ல ஒரு கலைஞன் ஃபுல்ஃபில் பண்ணுங்க. இல்ல இல்ல, அதாவது இல்ல கேப் டைம் மக்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்க போறாங்க. இல்லைங்க, நான் அவர் என்னதை சொல்றேன், போன வருஷம் பொங்கல் சூப்பர் பொங்கல். ஆமா, திரிஷாவோடும் கீர்த்தி சுரேஷோடும் பொங்கல் கொண்டாடியதை, பூஜை செய்ததை. என்ன பூஜையா? பொங்கலுக்கு முன்னாடி பூஜை பண்ணுவாங்கல்ல, குத்துவிளக்கு பூஜை. அப்ப அத திமுக ஐடிவி இப்ப தேடி எடுத்து அடிக்கிறான். அவன் பாரு மோசமான பயில்தான். இல்லையா, போன பொங்கல் விசேஷமா இருந்துச்சு. இந்த பொங்கல் ஆளை காணாமன்னு சொல்லி கூட எடுத்து போட்டிருக்கலாம். நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இல்ல, இப்போ போன வருஷம் பூஜை பண்ணது இப்ப போட்டு என்னையா அப்போ திமுக ஐடிவி? இந்த வருஷம் இல்ல, இந்த வருஷம் போன வருஷம் கீர்த்தி சுரேஷ் திரிஷாவோட பூஜை போட்டாரு. இந்த வருஷம் புதுசா வந்து சிபிஐ கூட பூஜை போறாரு. அப்படி கூட போட்டுக்கலாமே. அப்போ இது போன்ற அரசியலை பாஜக உன்னிப்பாக பார்க்கிறது. பாஜக தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தி மாறிடுச்சு. ஆமா, இப்போ அமித்ஷா எடப்பாடிய என்டிஏ கூட்டணியில் இணைத்தது அமித்ஷா தான். வந்து காலையிலே வந்துட்டார். ஆமா, ஒரு வருஷம் முன்னாடியே வந்துட்டாரு. வந்து உட்கார்ந்து எடப்பாடி வர சொல்லி, எடப்பாடி இவரை வர சொல்லி, இல்லைங்க நீங்கள் அண்ணாமலையை வீட்டுக்கு அனுப்பிச்சா தான் கூட்டணியினார். வீட்டுக்கு போயா, எடப்பாடி தான் முக்கியம். 20% அதிமுக கரண்ட் இருக்கு. எங்களுக்கு பொது எதிரியே விஜய் சொல்வதை போல தீய சக்தியே திமுக தான். அமித்ஷாவுக்கும் தீய சக்தி திமுக தான், விஜய்க்கு தீய சக்தி திமுக தான், எடப்பாடிக்கு தீய சக்தி திமுக தான். அப்போ 3 பேருக்கும் தீய சக்தி எடப்பாடி தான். இந்த திமுக மீது எடப்பாடி, விஜய், அமித்ஷா 3 பேரும் கண்ணு வச்சிருக்காங்க. அப்போ திமுகவை எப்படி எதிர்ப்பது, அதிகாரத்துக்கு வரவிடாமல் தடுப்பதுனா அது எடப்பாடியால் மட்டும் முடியாது. கண்டிப்பா. அது அடுத்து யார் வேணும்? விஜயும் வேணும். இப்போ விஜய் பின்னால் இருந்து உதவுகிறேன், நான் முன்னாடி வந்து உங்களோட கூட்டணி சேர முடியாது. திமுகவினுடைய வாக்கு வங்கி 15%. பொட்டியை திறந்தாலே என்ன ஆரம்பிக்கிறத 16. ஓ, 15 ஃபுல்லாகிருக்கு. அந்த 15 யாரு? கிறித்துவ, முஸ்லீம், தலித். நீங்கள் எல்லா செய்திகளிலும் எல்லா காலரிகளிலும் இப்போ விஜய் கொடி பறக்குது. ஏன் பறக்குது? ஒரு ஒடுக்கப்பட்டவர், ஒரு பல்லரோ பறையரோ அருந்ததியரோ பண்ணாரோ சமூகமோ பார்பர் சமூகமோ ஒரு கட்சியில் எங்காவது ஒரு ஒன்றிய செயலாளர் ஆக முடியுமா சொல்லுங்க, காமிங்க. ஒன்றிய செயலாளர் காமிங்க சார், கிளை செயலாளரை காமிங்க. திமுக, அதிமுக எல்லா கட்சியிலுமே சொல்கிறேன். அவன் ஒடுக்கப்பட்டவனாகவே இருக்கான். ஒரு ஒன்றிய செயலாளர் இல்லை, ஒரு நகர செயலாளர் இல்லை. தமிழ்நாடு முழுக்க தேடுங்க, ஒரு அருந்ததியர் ஒன்றிய செயலாளராகவோ நகர செயலாளராகவோ ஒரு ஊர் பஞ்சாயத்து போர்டு சேர்மனாகவோ வர முடியுதா? அப்போ அவன் எங்கே போகிறான்? எல்லாம் விஜய் கொடியை பிடிச்சிட்டு எல்லா தலித்து மக்கள் இளைஞர்கள் பூரா எங்கே போயிட்டான்? விஜய் பக்கம் போயிட்டான். இல்லை, விஜயே இப்போ சாதி பார்த்து தான் சீட்டு கொடுக்குறாரு,
அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு இல்லையா? இல்லைங்க, அதாவது விஜய் கட்சியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டமாக போய் சேர்ந்துட்டான். ஏன்னா அவனுக்கு அதிகாரம் வேணும். நீங்கள் அவர் ஒரு ஒன்றிய செயலாளராகவோ கிளை செயலாளராகவோ அவன் வர முடியுது. அப்போ விஜய் கட்சி ஒரு ஒடுக்கப்பட்டவனை வேட்பாளராக போட போகுது. இப்போ 600 பட்டியல் எடுத்தாச்சு விஜய் கட்சி. 600 பட்டியல் 234 பேரை இப்போ செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு விஜய். விஜய்க்கு 234 பேர் தெரியுமான்னு கேட்குறீங்களா? தெரியாது, அவரு தான் முடிவு பண்ணி. தெரியாது. புஷிக்கு தெரியுமா? அதுவும் தெரியும். ஆதவர்ஜனுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஜான் ஐபேக்கு ஐடியா கொடுத்தவர். எதுக்கு ஐபேக்கு ஐடியா கொடுத்தவர்? இப்போ இவர் ஒரு பேக் வச்சிருக்கார், வாய்ஸ் ஆஃப் காமன். இவருது இல்லை, அவர்கிட்ட அனுப்பி அந்த டேட்டாஸை பூரா எடுக்கிறார். இவன் என்ன சமூகம், திமுக விலைக்கு வாங்கிருமா, அதிமுக பர்ச்சேஸ் பண்ணிடுமா, கடைசியில் பொட்டியை வாங்கி காணாமல் போயிடுவானா, இப்படி அத்தனை பட்டியலும் இறுதி செய்யக்கூடிய அந்த பொறுப்பு யாருக்கு வந்திருக்கு? ஜான் ஆரோக்கியசாமி ஐயா. ஜானுக்கு வந்திருக்கு இல்லையா? கட்சியோட தலைவர் விஜயா, ஜான் ஐயா. ஏங்க நீங்கள் ஒரு சந்தேகம் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குது. அதிமுகவுக்கு தலைவர் யாருங்க? ஜெயலலிதாவை சசிகலாவாங்க. சாமி யாருங்க? பூசாரி யாருங்க? யாரு? பூசாரி தாங்க முக்கியம். பூசாரி தான் முக்கியம். ஜெயவுக்கு சசி, விஜய்க்கு புஷி. இப்போ புஷி போய் இப்போ ஜான். நீங்கள் கருணாநிதி எந்த நீங்கள் அறிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 500 பேர் நிற்பான், அந்த பக்கம் 500 பேர் நிற்பான். யாரா மாவட்ட செயலாளர்? அவன் ஒரு 10% வந்திருப்பான், இவன் 10% வந்திருப்பான். யார் மாவட்ட செயலாளர்? இப்படி போட்டியில் நான் தான் அழைச்சி நிற்க போகிறேன், நீ தான் நிற்க போகிற. அறிவாலயத்தில் பஞ்சாயத்துக்கு நிற்பார் 2 பேரும். கருணாநிதி அப்படியே காரை விட்டு இறங்குவார், அப்படி பார்ப்பார். தலைவா அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, வெட்டுறான் குத்துறான், இது அப்படியே போவார். அப்படியே போய் ஆர்காடே இது என்ன பார்த்துக்க, டிவியை போடுவார். என்ன பார்ப்பார்? கிரிக்கெட் பார்ப்பார். பால் எங்கே அடிக்கிறான், பந்து எங்கே போடுறான், வெளியில் என்ன நடக்காது. அறிவாலயம் வரண்டாவில் எனக்கு சீட்டா உனக்கு சீட்டா, அட்ரா புறான்னு நிற்பான். கருணாநிதி எதை பார்த்துட்டு இருப்பார்? கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பார். இல்லைன்னா புது படம் வந்தால் அதை ரிமோட்டில் பார்த்துட்டு இருப்பார். 2 மணி ஆச்சுன்னா சாப்பாட்டுக்கு ராஜாஜி அம்மா வீட்டுக்கு போயிடுவார். இதுதான் அவர் அரசியல். அப்போ எல்லா வேலைகளுமே இப்போ ஜான் ஆரோக்கியசாமி தான். கொக்கோ கோலா கம்பெனிக்கு கொக்கோ கோலா விற்று கொடுத்தாரு. விஜய் கொக்கோ கோலா விளம்பரத்தில் நடிச்சாரா? ஆமாம். ஒரு பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் நடிப்பாரு. என்ன பாட்டு அது? கொக்கோ கோலா ப்ரோ ஒன்று கலருடா அப்படின்னு. அப்போ இதுதான். அப்போ கொக்கோ கோலா கம்பெனியில் இவர் தான் ஆல் இண்டியா மார்க்கெட்டிங் ஹெட்டு. கொக்கோ கோலாவை இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க இளைஞர்களை குடிக்க வைத்தவர் ஜான் ஆரோக்கியசாமி. அப்போ இப்போ 600 பேரில் 234 பேர் பட்டியல் தயாராகிறது. இந்த பட்டியல் தான் திமுகவை எதிர்க்க போகிறது. இந்த பட்டியல் தான் நீங்கள் அதிகமாக கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், முஸ்லீம்கள் இருப்பார்கள், தலித் இளைஞர்கள் இருப்பார்கள். இதுதான் திமுகவுடைய 15% ஓட் பேங்க். அதாவது இது பூராமே ஃபிக்ஸட் டெபாசிட். இதெல்லாமே ஃபிக்ஸட் டெபாசிட். எஃப்டியில் போடுங்க, பேங்கை போட மேனேஜர் சொல்ல, எங்க கொஞ்சம் எஃப்டியில் கொஞ்சம் போட்டு வைங்க சார். நாங்கள் 7% வட்டி தர சீனியர் சிட்டிசனுக்குமா. அதே போல் திமுகவுடைய 15% ஃபிக்ஸட் டெபாசிட் வாக்குகளை உடைப்பதற்கான யோசனையை டெல்லி கொடுத்திருக்கு. அசைன்மெண்டா. கண்டிப்பாயா பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.